கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய நடக்கையின் தொடர்ச்சி. 89வது சங்கீதம் 16ஆம் வசனத்தில் அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடக்கிற உன்னத அனுபவத்தை மோசே பெற்றுக்கொண்டார். 40 நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் புசியாமலும் குடியாமலும் சீனாய் மலையில அவர் காத்திருந்தார். தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு மோசேயினிடத்துல இடைப்பட்டார். மோசே சீனாய் மலையிலிருந்து கீழே இறங்கும் பொழுது ஜனங்கள் அவருடைய முகத்தை பார்க்க பயந்தார்கள். காரணம், அவருடைய முகம் பிரகாசித்திருந்தது. இதனாலே மோசே முக்காடிட்டு கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்வையும் தேவன் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற ஒரு தேவனா இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு இடைப்படுகிற ஒரு தேவனா இருக்கிறார். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல வேதமே வெளிச்சம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை தான் இந்த உலகத்துல நம்முடைய வாழ்வில வெளிச்சமா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை அனுதினமும் தியானிக்கும் பொழுது இந்த வெளிச்சம் நம்மளுடைய இருதயத்திற்குள்ளாக, நம்முடைய சிந்தனைக்குள்ளாக ஊடுருவி பாய்ந்து நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா இருளையும், எல்லா பாவத்தையும், எல்லா மாம்சீகத்தையும் முற்றிலுமாக நீக்கி விடுகிறதாய் காணப்படுகிறது. மோசே கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டனால அவனுடைய முகம் பிரகாசித்து வெளிச்சமாய் மாறினது. நாமும் தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் அவருடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்வோம். நம்மளுடைய வாழ்வையும் தேவன் பிரகாசிப்பிக்க செய்து வெளிச்சமாய் மாற்றி நம்முடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார்.